வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சோனியா காந்தி செய்த பாவத்தை நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாடல். தமிழர்கள் 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு வானதி சீனிவாசன் கண்டனம். மேகதாது விவகாரம் போன்று வாய்மூடி இருக்காமல் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு கர்நாடகாவுக்கு கண்டனத்தை பதிவு செய்திட வேண்டும். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிதாக வந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர்களும் தான் மேகமலை பிரச்சனைக்கு காரணம். சுதந்திர தினத்தையே சும்மா தினமாக மாற்றி விட்டார்கள் என நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. 3 தமிழர்களை சுட்டுக் கொலை செய்த கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தமிழ்நாட்டில் பல வீரப்பெண்கள் உருவாவார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. ஜிம்பாப்வே நாட்டில் ஏரியில் பயணித்த படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சோனியா காந்தி செய்த பாவத்தை நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தை ஒட்டி ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் அடல் பிகாரி வாஜ்பாயின் 21 அடி உயர சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது நேற்று 80வது சுதந்திர தின விழாவின் போது காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடப்படும் போது சோனியா காந்தி செய்த சைகை குறித்து விமர்சித்துள்ளார். சோனியா காந்தி அந்நிகழ்வில் வந்தே மாதரம் பாடப்படும் போது கையை உயர்த்தி சைகை செய்ய அது அவர் வந்தே மாதரத்தை பாதியில் நிறுத்த சொல்வது போல் இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஆனால் காங்கிரஸ் தரப்பு அளித்த விளக்கத்தில் மூத்த தலைவர் கார்கே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததால் அவர் அமர்வதற்காக நாற்காலி எடுத்து வர சொல்லியே சோனியா அச்செய்கையை செய்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வில் பேசிய அமித்ஷா, சோனியாஜி, நாட்டின் 140 கோடி மக்களும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நீங்கள் செய்த இந்த பாவத்தை இந்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் வந்தே மாதரம் பாடலை பாதியில் நிறுத்துவது பற்றி ஒருவரால் எப்படி நினைக்க முடியும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இதற்காக வெட்கப்பட வேண்டும் என்றும் பங்கிங் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்டத்தின் இப்போது ஆயிரக்கணக்கான தியாகிகள் தூக்குமேடை ஏறும் போதும் பாடிய தாரக மந்திரம் என்றும் அந்த பாடலை முழுமையாக பாடாமல் அவமதிப்பது சுதந்திர போராட்டத்தை தியாகிகளின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதாகும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தனது எக்ஸல பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹானூர் தாலுகா காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தோமையார் பாளையம் கிராமத்தை சேர்ந்த அந்தோணிசாமி, பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்ததாகவும் ஒருவர் காயம் அடைந்ததாகவும் வெளியாகியுள்ள செய்தி கடும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய கர்நாடக வனத்துறையின் நடவடிக்கை மேலும் கண்டனத்துக்குரியது என்றும் உயிரிழந்தவர்களின் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகளை தேடி சென்றதாக அவர்களின் குடும்பத்தினர் கூறும் நிலையில் அவர்கள் வேட்டையாட சென்றதாக கர்நாடக வனத்துறை தெரிவிக்கிறது. எனவே இந்த சம்பவம் குறித்து பாரபட்சமின்றி முறையில் உரிய விசாரணை நடத்தி உண்மையை கர்நாடக அரசு விரைவில் வெளிக்கொணர வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் வழங்கிட கர்நாடக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எக்ஸல பதிவில் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் போல இதிலும் வாய்மூடி இருக்காமல் இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திட வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இஸ்தலத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 அம்மாநில வனத்துறையினர் அநியாயமான முறையில் சுட்டுக் கொண்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மனித உயிர்கள் குறித்த எந்த மதிப்பும் இல்லாமல் நிகழ்த்தப்பட்டிருக்கும் இந்த கொடூர செயல் கண்டும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார்.
மேலும் குற்றம் அளித்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் கர்நாடக வனத்துறையினர் ஈடுபடுவதாக தெரிகிறது என்றும், அது தவிர்க்கப்பட்டு இந்த கொலை வழக்காக பதிந்து வெளிப்படைத்தன்மை மிக்க பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடைபெற வேண்டும் எனவும், இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும், அப்போதுதான் இனி இப்படி ஒரு குற்றச்செயல் ஈடுபடும் துணிச்சல் எவருக்கும் வராது எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் மேகதாது விவகாரம் போல இதிலும் வாய்மூடி ஈர்க்காமல் இச்சம்பவத்தில் தமிழக அரசு கர்நாடக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திட வேண்டும் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற்று தருவதோடு அவர்களுக்கு அரசு பணியும் கிடைக்க செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதிதாக வந்த அரசு மற்றும் அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் மேகமலை பிரச்சனைக்கு காரணம் என்றும், அரசு வழக்கறிஞர்கள் தான் ஆக்கிரமிப்பு என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துள்ளனர் என்றும், சுதந்திர தினத்தையொட்டி சும்மா தினமாக மாற்றி விட்டார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் விவகாரம், மேகதாது, மாஞ்சோலை, மேகமலை, போதைப்பொருள் பழக்கம் மற்றும் அதிகரிப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், தனியரசு திருமானன், ஜி. பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் செய்திகளை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இயக்கங்களும் தலைவர்களும் களத்தில் நின்று போராடுவதற்கு அரசியல் விடுதலை ஒன்றுதான் இறுதி வாய்ப்பாக உள்ளது என்றும், இந்த போராட்டம் பல இயக்கங்கள் இணைந்து இது பெரும் படையாக மாறும் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்தார். மேலும் புதிதாக வந்த அரசு மற்றும் அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் மேகமலை பிரச்சனைக்கு காரணம் என்றும், அரசு வழக்கறிஞர் தான் ஆக்கிரமிப்பு என்ற ஒரு வார்த்தை சேர்த்துள்ளனர் என்றும், சுதந்திர தினத்தையே சும்மா தினமாக மாற்றி விட்டார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்விடத்தில் சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ளச்சேரி தான், இது வெள்ளை ஏரி தான். இது சென்னை ஒரு நீர்த்தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையிலெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகரில் இல்லை. இப்போ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை விட்டு அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளினீங்க. இப்படி எல்லாத்தையுமே எங்களை வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராமல் எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்ணுறீங்க. இப்போ இந்த மேகமலை போகிறது பற்றி எரியுது. 3 தமிழர்களை சுட்டு கொலை செய்த கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தமிழ்நாட்டில் பல வீரப்பன்கள் உருவார்கள் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடக வனப்பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரை வனத்துறையினர் சுட்டு கொலை செய்துள்ளனர் என்றார். இது குறித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது கடுமையாக தாக்கி உள்ளனர் என்றும், இது கண்டனத்துக்குரியது எனவும், தமிழர்களின் உயிர் கிள்ளுக்கிரியாக அண்டை மாநிலங்கள் நினைக்கிறது எனவும், தமிழ்நாடு உயர் அதிகாரிகள் உடனடியாக கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழர்கள் 3 பேரை கொலை செய்த வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் அழுத்தமான வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், 3 தமிழர்களை சுட்டு கொலை செய்த கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தமிழ்நாட்டில் பல வீரப்பன்கள் உருவார்கள் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனடியாக ஒரு மூத்த அமைச்சர் தலைமையில் கர்நாடக அரசுக்கு குழு இந்நேரம் போயிருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி 14 நடந்திருக்கு. நேற்றுக்கு சுதந்திர தினம் விட்டுட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் இன்னைக்கு இப்போ மணி 12 இதுவரையிலும் எந்தவித ஒரு அறிக்கையோ எந்தவித ஒரு கண்டனமே ஒரு நாட்டுடைய முதலமைச்சர்கள் இல்லைன்னா, அப்போ தமிழர்கள் இந்த நாட்டில் எங்கே போய் மீன் பிடிக்க போய் செத்து போனாலும், இதுமாரி கூலி வேலைக்கு போய் செத்து போனாலும், இந்தமாரி ஆறுமைக்கு போய் செத்து போனாலும் சுட்டு கொல்லலாமா அண்டை மாநிலங்கள்? ஜிம்பாப்வே நாட்டில் ஏரியில் பயணித்த படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஜிம்பாப்வே நாட்டில் படகு போக்குவரத்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே அந்நாட்டின் கரிபா ஏரியில் படகில் 153 பேர் படகில் பயணித்தனர். ஏரியின் மைய பகுதியில் சென்றபோது படகு ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஏற்கனவே 44 பேர் உயிர்ந்ததாக
தெரிவிக்கப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி படகு விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக அதிகரித்துள்ளது. விபத்தில் 77 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 4 பேரின் நிலை என்ன என்று தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருவள்ளூரில் லேப்டாப்பில் சார்ஜர் போட்டுவிட்டு அதன் பக்கத்திலேயே படுத்து தூங்கிய பள்ளி மாணவனின் உடலில் மின்சாரம் பாய்ந்து பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டின் கற்குழாய் சாலை பகுதியில் பெயிண்டர் செந்தில் கவிதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சீனிவாசன், ஜீவா, ரித்தி என 3 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் சீனிவாசன் மணவாள நகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சீனிவாசன் தன்னுடைய நண்பரிடம் வாங்கி வந்த லேப்டாப்பில் கேம் விளையாடிவிட்டு அதன் சார்ஜ் போட்டுவிட்டு அதன் அருகிலேயே உறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிய வருகிறது. இதனிடையே தாய் கவிதா பிற்பகல் 2 மணிக்கு சென்று மகனை பார்த்தபோது கையில் மின்சாரம் தாக்கிய தழும்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் செந்தில் தனது மகனை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சீனிவாசன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து பள்ளி மாணவன் சீனிவாசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது சீனிவாசனின் சகோதரன் அண்ணா வா, சீனிவாசா அண்ணா வா என்று பெயரை சொல்லி அழுதபடி அழைத்தது அங்கே இருப்பவரை கண் கலங்க செய்தது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கவிதா கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு ஊராட்சி ஒன்றுக்குட்பட்ட களம்பாக்கம் ஊராட்சியில் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா கலந்து கொண்டு வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி சார்பில் பொது நிதி செலவினம், ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எடுக்கப்பட்ட வேண்டிய நடவடிக்கைகள், ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்ட பணிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், புதிய சாலை அமைத்தல் மற்றும் விபிஜி ராம்ஜி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டது. பொதுமக்கள் அளித்த கோரிக்கைகளை ஏற்று அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக ஏற்கப்பட்டன. அதன் பின்னர் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கவிதா அறிவுறுத்தினார். இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் இந்துபாலா மற்றும் உதவி ஆட்சியர் பவித்ரா, ஊராட்சிகள் உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன், திருவலங்காடு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அருள் முகமது அலி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே பாலாற்றில் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் செல்லும் பாலாற்றில் சுற்று வட்டார பகுதிகளில் செயல்படும் இறைச்சி கடைகளிலிருந்து சேகரிக்கப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகளை இரவு நேரங்களில் கொண்டு வந்து கொட்டிவிட்டு செல்வதால் பாலாற்று நீர் மாசடைந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் கடந்த 1 வார காலமாக அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதால் மாதனூரில் இருந்து குடியாத்தம் செல்லக்கூடிய பாலாற்று பாலத்தின் மீது செல்லும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சிலருக்கு வாந்தி மயக்கமும் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாலாற்றில் புதைக்கப்பட்டுள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் செல்லும் பைப்புகளும் மாசடைந்து கழிவுநீர் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும், சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதையும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பேராபத்து ஏற்படும் முன்பே பாலாற்றில் இறைச்சி கழிவு மற்றும் குப்பை கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது அபராதம் விதித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொழில்துறையில் உலக அளவில் இந்தியா முதலிடம் என்ற இலக்கிற்காக 24 கோடி இளம் தொழில் முனைவோருக்கு பயிற்சி வழங்கும் புதிய திட்டம் ஒன்றை திருவாரூரை சேர்ந்த தொழில் அதிபர் மாரிமுத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அறிவித்துள்ளார்.
இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் திருவாரூரை சேர்ந்த தொழிலதிபர் மாரிமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவின் தரத்தை உலக அளவில் உயர்த்துவதற்கும் நமது நாட்டு உற்பத்தியை வெளிநாடுகளில் விற்று அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பொருளாதாரத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரும் புதிய திட்டத்தையும் வகுத்துள்ளதாகவும் பல ஆண்டுகளாக இதற்காக திட்டமிட்டு உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தொழில் முனைவோருக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் உலக வர்த்தக அமைப்பில் இடம்பெடுத்து இருப்பதுடன் அடுத்த மாதம் செப்டம்பர் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் ஜெனீவாவில் நடைபெறும் 3 நாள் மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளதாக மாரிமுத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், நமது நோக்கம் வல்லரசு இந்தியா நம்பர் 1 இந்த இலக்கை அடைவதற்கு 24 கோடி ஆண்டர்பிரினர் 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் தேவையில்லை. சுதந்திர தின விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் வழங்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் இந்திய சுதந்திர தினத்தின் 80வது தினத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு ரூபாய் 3 லட்சம் செலவில் 500 பேருக்கு சேலை, உணவு மற்றும் 150 நபர்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் வடமதுரை ஊராட்சியில் உள்ள பெருமாள் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. வடமதுரை பேட்மேடு சந்துரு அஞ்சலி தம்பதியினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் எஸ். விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு உரையாற்றினார். முன்னதாக சந்துரு அஞ்சலி தம்பதியினரின் ஏற்பாட்டில் ரூபாய் 50,000 மதிப்பீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு டி-ஷர்ட், வாட்டர் பாட்டில், டிக்ஷனரி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய, பேரூர், கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற கிரில் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் மேற்கு மண்டல கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நல சங்கத்தின் கோஜிமுவா சார்பில் மேற்கு மண்டல ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் வளாகத்தில் சுதந்திர தின கொடியேற்று விழா நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான திருமலை எம். ரவி, பொதுச் செயலாளர் வைரம் எஸ். பெரியசாமி மற்றும் பொருளாளர் பி. சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில வணிக வரி இணை ஆணையர் சுதா, மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சண்முக சிவா மற்றும் சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தலைவர் தேவகுமார் நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். கூட்டத்தில் மேற்கு மண்டலத்தின் புதிய தலைவராக சிவகுமார், செயலாளராக அசோக்குமார் மற்றும் பொருளாளராக ஆறுமுகம் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் துணைத் தலைவர்களாக மதன்குமார், திருமூர்த்தி, லட்சுமணன், பாலசுப்ரமணியன், துணை செயலாளர்கள் கார்த்திகேயன், சிவபிரகாஷ், மூர்த்தி, மோகன்ராஜ் மற்றும் கௌரவ தலைவர்களாக விஸ்வநாதன், பூபாலன், சின்னசாமி, வேல்ராஜ் உள்ளிட்டோரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கூட்டத்தில் கௌரவ தலைவர்கள் மதியழகன், ஜனார்த்தனன், ஜி.ஆர். கனகராஜ், நடராஜன், ஆனமலை நகர தலைவர் நாகராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சங்கத்தின் புதிய மாத இதழான கோஜிம்புவா இதழை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் வெளியிட்டனர். விழாவை தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் திருமலை எம். ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 8 ஆண்டுகளாக பண மிதப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி உயர்வு மற்றும் மூலப்பொருட்கள் விலையேற்றம், ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் தொழில் செய்து லாபமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கிரில் தொழில் முனைவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ராமநாதபுரத்தில் மாநில யோகாசன போட்டிக்கான அணி தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட யோகாசன விளையாட்டு சங்கம், தமிழ்நாடு யோகாசன சங்கம் ஆகியவை இணைந்து 6ஆம் ஆண்டு மாவட்ட யோகாசன போட்டிகள் மற்றும் மாநில யோகாசன போட்டிகளுக்கான அணியினரை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி ராமநாதபுரம் ஜனார்தன மகாலில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட யோகாசன விளையாட்டு சங்க செயலாளர் ஸ்ரீதரன் அனவரியம் வரவேற்றார். தமிழ்நாடு யோகாசன சங்க துணைத் தலைவர் ராமலிங்கம் ஐயா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து யோகாசனம் குறித்து விளக்கினார்.
இதில் மாவட்ட அளவில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் தேர்வு செய்யப்படுவர்கள் மாநில யோகாசன போட்டிகளில் விளையாடுவதற்கான அணிகளை தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்றும் குறிப்பிடத்தக்கது. போலூர் அடுத்த நெடுங்குடம் கிராமத்தில் தாவேக அரசன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த நெடுங்குடம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழக அரசில் முதல் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் கலந்து கொண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். அப்போது போலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 297 அரசு பள்ளிகளில் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நெடுங்குடம் தனக்கு மிகவும் பிடித்த ஊர் எனவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நெடுங்குடம் மக்கள் தனக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்ததாகவும் அதேபோல் தன்னை வெற்றி பெற செய்துள்ளதாகவும் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் தெரிவித்தார். நிரந்தரமாக வசிக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் 22 ஜூன் 2026 முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் செப்டம்பர் 2026 அன்று முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. கும்பகோணத்தில் உள்ள சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பயிற்சி மையத்தில் கோடை விடுமுறையில் கணினி பயிற்சி முடித்த 389 மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. கும்பகோணத்தில் உள்ள சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பயிற்சி மையத்தில் மார்ச் மாத கோடை விடுமுறையில் சாட் தேர்வில் பயிற்சி பெற்ற 389 மாணவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சரவணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இன்றைய டிஜிட்டல் உலகின் கணினி அறிவு அவசியமான ஒன்று என்றும் சிஎஸ்சி போன்ற பயிற்சி மையங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்குவதற்கான என்றும் இங்கு பயிற்சி பெற்ற மாணவர்கள் அனைவரும் நல்ல வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். விழாவில் பங்கேற்றவர்களை கும்பகோணம் சிஎஸ்சி பயிற்சி மைய இயக்குனர் ஆனந்தகுமார் வரவேற்று பேசினார். அப்போது கோடை விடுமுறை முழுவதும் நடத்தப்பட்ட சிறப்பு பயிற்சி வகுப்பில் சாட் 2026 தேர்வில் 389 மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றது நமது மையத்திற்கு கிடைத்த பெருமை என்று தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிஎஸ்சி பயிற்சி மைய ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் சிஎஸ்சி பயிற்சி மைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் சிஎஸ்சி பயிற்சி மையம் இயக்குனர் கார்த்திக் நன்றி தெரிவித்தார். நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களுக்கு புகழஞ்சலி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொள்ளாச்சி சதுரங்க சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தாலுகா சதுரங்க சங்கம் சார்பில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொள்ளாச்சி தாலுகா சதுரங்க செயலாளர் பரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நகராட்சி மன்ற தலைவர் சேமலா, நவநீத கிருஷ்ணன் மற்றும் அரிமா சங்க முன்னாள் ஆளுநர் கவர்னர் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தியதோடு 825 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் கல்வி உதவித் தொகையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நோயாளிகள் நல சங்க உறுப்பினர் ஜி.கே. ராமதாஸ் மற்றும் பொள்ளாச்சி தாலுகா சதுரங்க சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் பெரும்பாடி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அழகப்பனிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பெரும்பாடி கிராமத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் ஆஷா தேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அழகப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கிராம வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொண்டனர். அதன் பின்னர் கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அழகப்பனிடம் தெரிவித்தனர். மேலும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், சாலை வசதி, மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோர்வை மனுவை அளித்தனர்.
இதில் தாவேகா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அழகப்பன் உள்ளிட்ட அரசு துறை ரீதியான அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். குடியாத்தம் சக்திமிகு ஸ்ரீ நாகலாம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற நாக சதுர்த்தி விழாவில் 108 பால் குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகலாம்மன் திருக்கோவிலில் நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெண்களின் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ புங்கனூர் அம்மன் கோவிலிருந்து விரதம் இருந்த செவ்வாடை அணிந்த பெண்கள் தலையில் பால் குடங்களை சுமந்தவாறு மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று ஸ்ரீ நாகலாம்மன் திருக்கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நாகலாம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் நகராட்சி உறுப்பினர்கள் தேவகி, இந்துமதி, ரேணுகாபாபு, பாண்டியன், பாலாஜி, மோகன் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ நாகலாம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகி இந்துமதி கோபாலகிருஷ்ணன் தலைமையில் பக்தர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. நாட்டார்மங்கலம் ராஜீவ்காந்தி தேசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த நாட்டார்மங்கலம் ராஜீவ்காந்தி தேசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் பாபு கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர் மத்தியில் சுதந்திர தின விழா உரையாற்றினார். விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் முனைவர் KI மணிரத்னம் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் சுதா மணிரத்னம் முன்னிலை வகித்தார். விழாவில் பள்ளிகளுக்கு இடையே மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் பள்ளியின் செயலாளர் கமல் மணிரத்னம், அரவிந்த் மணிரத்னம், செல்வரத்னம் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் இறுதியில் பள்ளி முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி தெரிவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி பொள்ளாச்சி மின்னல் குழுமம் சார்பில் 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழக அரசின் 100 நாள் சாதனைகளை போற்றும் வகையில் பொள்ளாச்சி மின்னல் குழுமம் சார்பில் 24வது ஆண்டு அன்னதானம் வழங்கும் விழா பொள்ளாச்சி மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது. மின்னல் சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாலாஜி கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இடையார்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் விளையாட்டுப் போட்டிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இடையார்பாக்கம் ஊராட்சியில் செயல்படும் அரசு பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியும் கலை நிகழ்ச்சியும் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது வரும் காலத்தில் நீங்கள் நன்றாக படித்து மருத்துவராகவோ, காவல்துறை அதிகாரியாகவோ, மாவட்ட ஆட்சியராகவோ, அரசு அதிகாரிகளாகவோ நீங்கள் வர வேண்டும் என்று மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். விழாவில் இடையார்பாக்கம் பொதுமக்கள் பேசும்போது, கடந்த 4.5 ஆண்டு காலமாக இடையார்பாக்கம் ஊராட்சியில் வசிக்கும் மக்களின் குடும்பத்தினருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சாலை வசதிகள், குடித்தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமாருக்கு நேரிலோ தொலைபேசி மூலமாகவோ தெரிவித்தால் அதனை உடனே நிறைவேற்றி தருவார் என்றும், அப்படி சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக செயல்படும் சம்பத்குமாருக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் என இடையார்பாக்கம் கிராம மக்கள் தெரிவித்தனர். சுதந்திர தின விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் இடையார்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஆண்டாள் அம்மன் திருக்கோவிலில் KR என்டர்பிரைசஸ் உரிமையாளரும் செங்காடு ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினருமான கோமதி டாக்டர் ராஜசேகர் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஆண்டாள் அம்மன் திருக்கோவிலில் 5ஆம் வார ஆடி திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவ பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு
தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆண்டாள் அம்மனுக்கு கிராம மக்கள் கிடா வெட்டி பொங்கல் வைத்து கூழ் ஊற்றி வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் எம்கேஆர் என்டர்பிரைசஸ் உரிமையாளரும் செங்காடு ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினருமான கோமதி டாக்டர் ராஜசேகர் கலந்து கொண்டு ஆண்டாள் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மணவாள நகர், சுக்குவாச்சந்திரம் மற்றும் அதன் பகுதியில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆண்டாள் அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த எம்கேஆர் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் டாக்டர் ராஜசேகரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். கோவை இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தாய் மூகாம்பியம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கோவை இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தாய் மூகாம்பியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியர் தலைமையில் கோவில் அர்ச்சகர் வெங்கடேஷ் சிவம் முன்னிலையில் கார்த்திகேயன், விஷாலாட்சி, பரம குடும்பத்தினர் மற்றும் குணசேகரன், லதா குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஆடிப்புற விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீ தாய் மூகாம்பி அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செலுத்தப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தரிசனம் செய்வதற்காக கோவை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்த ஸ்ரீ தாய் மூகாம்பி அம்மனை வழிபட்டனர். பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. வாணியம்பாடி அருகே முத்துமாரியம் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜீவா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவ பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை அலங்காரத்துடன் குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஜீவா நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து ஸ்ரீ முத்து மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சோனியா காந்தி செய்த பாவத்தை நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாடல். தமிழர்கள் 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு வானதி சீனிவாசன் கண்டனம். மேகதாது விவகாரம் போன்று வாய்மூடி இருக்காமல் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு கர்நாடகாவுக்கு கன்னடத்தை பதிவு செய்திட வேண்டும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிதாக வந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர்களும் தான் மேகமலை பிரச்சனைக்கு காரணம். சுதந்திர தினத்தையே சும்மா தினமாக மாற்றி விட்டார்கள் என நாம் தமிழர் சீமான் குற்றச்சாட்டு. 3 தமிழர்களை சுட்டுக் கொலை செய்த கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தமிழ்நாட்டில் பல வீரப்பெண்கள் உருவாவார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. ஜிம்பாப்வே நாட்டில் ஏரியில் பயணித்த படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.